Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் ஓய்வு நாளிலே இருக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை கண்மணியை போல பாதுகாத்து நம்மளை வழிநடத்தின தயவுக்காக நாம் நன்றி பலிகளை ஏறெடுப்போம். இன்றைக்கு இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய செய்தி, நம் வாழ்க்கையின் நோக்கம் என்ன, நாம் எதை குறித்து நோக்கமாக இருக்கிறோம், ஆனால் உண்மையிலேயே நம் வாழ்க்கையில் எது நோக்கமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் இறைவசனத்தை நாம் வாசிப்போம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. கர்த்தருக்கு மகிமையுள்ளதாக இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நம் வாழ்வில் எது முக்கியமாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அவர்கள்தான் நான் பாக்கியவான்களாக ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு தான் இந்த பரலோக ராஜ்யமானது அவர்களுடையது என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு இந்த உலகமோ எதை நோக்கி இருக்கிறது? கஷ்டமோ நஷ்டமோ பொருளை வாங்கி குவிப்பதனால இன்று மக்கள் குறியாய் இருக்கிறார்கள். இது கேட்க வேடிக்கையாக இருந்தாலும் அதுதான் உண்மை. அப்படிப்பட்டவர்களை தான் இந்த விளம்பரதாரர்கள்லாம் குறி வைக்கிறாங்க. ஆடம்பர வீடு, சொகுசு காரு, விலையோ இந்த ஆடை எல்லாம் வாழ்க்கைக்கு அத்தியாவசியம் என்பது போல நினைக்க வைக்கிறார்கள். காசு இல்லையா, நீ கவலை வேண்டாம், கிரெடிட் கார்டு இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க என்று சொல்லி அவர்களை வஞ்சக வார்த்தையினாலே மக்களை மயக்குகிறார்கள். கடனில் மூழ்கி இருந்தாலும் பகட்டாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையை அநேக மக்களுக்கு இவர்களுடைய வலையில் சிக்கி விடுகிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, பகட்டாக காட்ட பொருட்களை வாங்கி குவிப்பது தவறென நம் ஆண்டவர் சொல்லுகிறார். இதை தான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்துள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானதல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் அது பிதாவின் இடத்துல வரல, அது உலகத்திலிருந்து தான் வந்திருக்கு. ஆண்டவர் எங்கேயுமே சொல்லலை. ஆனால் ஆண்டவர் எதை சொல்லவில்லையோ அதை தான் நாம் கெட்டியாக பிடித்து கொண்டு நாம் வாழ்ந்து வருகிறோம். நீங்கள் இதை பிரசங்கத்தை கேட்கும் பொழுது உங்கள் மனதில் ஒரு சிந்தனை எழும்பலாம். என்ன பிரதர், குடும்பத்தெல்லாம் பார்க்கணுமே, பையன் மகனெல்லாம் அவங்கள வளர்க்கணுமே, அதற்கு இதெல்லாம் தேவைப்படுதே, இப்போ இது இல்லாமல் எப்படி ஒரு குடும்பத்தை நடத்த முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கேட்குற அத்தனை கேள்விகளுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு இந்த செய்தி மூலமாக பதில் தரப்போகிறார். முதலாவதாக நாம் 3 பகுதிகளாக பிரிக்கிறோம். முதல் பகுதி குடும்ப பிணைப்பு, குடும்ப ஒற்றுமை. இரண்டாவது உண்மையான பாதுகாப்பு, எது உண்மையான பாதுகாப்பு என்றும். மூன்றாவதாக மனநிறைவு. இன்றைக்கு நமக்கு எதன் மூலியமாக மனம் நிறைவு ஏற்படுகிறது, இதை தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அருமையாக ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிற இந்த செய்தியை, இந்த காணொளி தொகுப்பை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாகவும், ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு குடும்பத்தோடு இணைந்து இதை சிந்திக்க ஆண்டவர் கிருபை செய்ததற்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். முதலாவதாக குடும்ப பிணைப்பு. இன்றைக்கு குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஒற்றுமை இருக்குது? கணவன் மனைவியிடையே பிரச்சனை, குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பிரச்சனை, குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கிறதில்ல, பெற்றோர்கள் சொல்வதை குழந்தைகள் கேட்பதில்லை, குழந்தைகளுடைய
அடிப்படை ஆசைகளை பெற்றோர்கள் புரிந்து கொள்வதில்லை. இப்படிதான் இப்போது உள்ள குடும்பத்தில் சாத்தான் சதுராட்டம் ஆடுகிறான். அதையெல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் நொறுக்கி போட போகிறார். ஹல்லேலூயா. தன் அப்பா வேலையே கதியாக இருப்பதனால்தான் குழந்தைகளை சரியாக பராமரிக்க முடியவில்லை என்று அநேகமாக சகோதரிமார்கள் கூறுகிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் கணவனும் வேலைக்கு செல்கிறார், மனைவியும் வேலைக்கு செல்கிறார். ஆனால் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கு எத்தனை செய்திகளை நாம் பார்க்கிறோம். குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு பாலியல் வன்கொடுமையினால் எத்தனையோ குழந்தைகள் இறந்தாங்க. எத்தனை பெண்களுக்கு சுதந்திரமே இருக்கிறதில்லை. அவர்களுக்கும் இதே வேதனை தான். இதையெல்லாம் குறித்து நாம் பார்க்கும் பொழுது பெற்றோர்களாகிய நாம் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது முதல் கடமை. ஆண்டவருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, அது குழந்தையாக இருந்தாலும் சரி, இளைஞராக இருந்தாலும் சரி, அவர்கள் நல்வழியிலே போகிறார்களா என்று அனுதினமும் நாம் கண்காணிக்க வேண்டும். ஏனென்றால் சாத்தான் அங்குதான் கண்ணி வைக்கிறான். எனக்கு பிரியமானவர்களே, இது இப்படிப்பட்ட ஒரு ஆபத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் பைபிளில் இருக்கும் முக்கியமான நியமங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பண ஆசை எல்லா விதமான தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் இந்த ஆசையை வளர்த்து கொண்டு பலவித வேதனைகளால் தங்களையே குத்தி கொள்கிறார்கள் என்று 1 தீமோத்தேயு 6:10 சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, பணம் தேவைதான். அதை விட மிகவும் தேவையானது குழந்தைகளுடைய ஆரோக்கியம், குழந்தைகளுடைய பாதுகாப்பு. இதையெல்லாம் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வேதனை எந்த ஒரு குடும்பத்துக்கும் வந்துவிடக்கூடாது என்றுதான் இந்த செய்தி மூலியமாக நம்மளை கனம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இந்த செய்தியின் தொடர்ச்சி அடுத்த காணொளி தொகுப்பில் தொடரும்.